மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி, லண்டன்ல போய் பாரிஸ்டர், திரும்ப குஜராத்துக்கு வந்துடுறார். அப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தியை கூப்பிடுறாரு. ஐயா, எங்க ஊர்ல லாயரே கிடையாது, நீங்க குஜராத்ல இருந்து கிளம்பி வாங்க. ஒரு மேய்தான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தி 1893 குஜராத்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிடுறாரு. மகாத்மா காந்தியும் போறாரு, பெரிய ஒரு வழக்கறிஞர், நிறைய சம்பாதிக்கிறார். ஒரு நாள் ஒரு ட்ரெயின்ல போறாருங்க, இரவு நல்ல குளிரான ஒரு நேரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் வாங்குறாரு. அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து போறாரு. டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறாரு. டிக்கெட் வாங்காம ஒரு ட்ரெயின்ல வரலீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார்ந்து போறாரு. தயவுசெய்து அரசியல் எடுத்துக்காதீங்க, உண்மையை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார்ந்து போறாரு. அப்ப அந்த டிக்கெட் செக் பண்ணவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, உனக்கு வந்து பிரவுன் கலர் தோல் இருக்கு, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலோடு இல்லை, அதனால நீ தயவு செஞ்சு ட்ரெயின்ல இருந்து இறங்குவாங்க. மகாத்மா காந்தி சொல்றாரு, நீங்க ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வர்றேன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஊருக்கு, நம்ம ஊட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ட்ரெயின் அப்படியே தாண்டு, நல்ல குளிர். உடனே அந்த ஊரை தாண்டும் போது ட்ரெயின் அங்கே நிற்குது. உடனே அந்த டிக்கெட் கலெக்டர் என்ன பண்றாருன்னா, மகாத்மா காந்தியுடைய உடைமைகளையும் மகாத்மா காந்தியை தூக்கி வெளியே எறிகிறார் ஸ்டேஷன். மகாத்மா காந்தி அங்கேயே ஒழுங்கி எதிர்த்து நிற்கிறார். ட்ரெயின் கிளம்பியது. அந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல அந்த நாள்ல அந்த குழுல மகாத்மா காந்தி யோசிக்கிறார். அவருக்கு இரண்டு பாதைகள் இருந்துச்சு. ஒன்று, அவரு சட்டையை தொலைச்சிட்டு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரக்கூடாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், விடுங்க, நாம போய் நம்ம வேலையை செய்வோம், குஜராத்ல இருந்து பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கின்றோம், மேத்தா கூப்பிட்டாரு, நல்லா பணம் சம்பாதிச்சு 10 வருஷம் கழிச்சு குஜராத்துக்கு போய் நல்லா இருக்கலாம் நினைச்சிருக்கலாம். அது முதல் பாதை. இரண்டாவது பாதை, இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு நான் எந்திரிச்சு நிற்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். இரண்டாவது பாதை. அதுவரை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன், பணம் கிடைக்கிறது என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு மனுஷன், பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒரு மனுஷன், அந்த குழுல இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கின்றான். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தீங்கு நடந்திருக்கிறது, என்னை பார்த்து கருப்பு தோழன் என்று சொல்லி வெளியே வீசி இருக்கின்றார், நான் வாங்கிய அந்த டிக்கெட்டு கூட மரியாதை கொடுக்கல, அதனால் நான் எதிர்த்து நிற்க போகின்றேன் என்று 1894 ஒரு நாள்ல அந்த குளிர்காலத்தில் செயின்ட் மேரிட்ஸ்பர்க்ல பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல எந்திரிச்சு நிற்கிறாரு. அன்னைக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்த அந்த மனிதன் எந்திரிச்சு நிற்கும் பொழுது மகாத்மாவாக மாறுகிறார். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு இந்த பாதையில போறோமா இந்த பாதையில போறோமா அப்படிங்கிறது ஒரு டிகிரி மட்டும்தான், ஒரே டிகிரி மட்டும்தான் வித்தியாசம். ஆனா மகாத்மா காந்தி இந்த பக்கத்தை எடுத்தார். அதன் பிறகு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது பாடப்புத்தகத்துல வரா. அதன் பிறகு மகாத்மா காந்தி என்ன பண்ணாருன்னு எல்லா இடத்துலையும் வரும். உலகத்திலே ஒரு தலைவன் 2 இடத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து மோதி 2 இடத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு தலைவன் இருந்திருக்கிறான் மகாத்மா காந்தி மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் ஒரு நாட்டில் போராடிட்டான். ஆனால் இந்த மனிதன் 2 நாட்டில், சவுத் ஆப்பிரிக்காலையும் 1917 இந்தியாவில் வந்த பிறகு 30 ஆண்டு காலம் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறான். இரண்டாவது நீங்க நினைக்கலாம் அதற்கு பவர் வேணும், மேல பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தஞ்சை சிவராம இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் அடிச்சா திரும்ப அவர் அடிப்பாரு. தங்கவேலமா இருந்தா பிரச்சனை இல்லை, அவரு கை வச்சா அவரு திரும்ப கை வைப்பாரு. மாநில தலைவர் பழனிசாமி இருக்காரு, அவரும் பவர்ஃபுல்லான மனுஷன், அவரு கை வச்சா திரும்ப அவரு கை வைப்பாரு. பாலராஜன், மணிமாறன் அண்ணன், சரவணன் அண்ணன், செந்தில்குமார் இருக்காங்க, அவரு கை வச்சா 100 பேர் இருக்கா, அவர் போய் சண்டை போடுறா. தனி மனிதங்க, நான் வந்து இல்லைன்னு சொன்னா நீ வச்சு செஞ்சிட மாட்டாங்க. மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில இந்தியாவிற்கு வந்த பிறகு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் என்று சொன்ன மனிதர். ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு ஆண்டு 1921 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இருந்தார். பட்டு மேஜை மாநாட்டுக்கு போனாரு, பொறுப்பு என்ன? பொறுப்பில்லை, சாதாரணமான மனிதர். இரண்டாவது வட்ட மேஜை மாநாட்டுக்கு போனார், பொறுப்பு என்ன? பொறுப்பில்லைங்க, சாதாரணமான மனிதன். வெள்ளையனை வெளியே போராட்டம் நடத்தினார், பொறுப்பு என்ன? பொறுப்பு இல்லைங்க, சாதாரண ஒரு மனுஷன். 30 ஆண்டு காலம், அது 29 வருஷம் பொறுப்பே இல்லாம ஒரு மனுஷன். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் 1921 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்து ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டிலே மாற்றம் கொடுக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறார். நல்லா பாருங்க, அவர் பெரிய பதவியில 30 வருஷம் இல்லைங்க, பெரிய தலைவராக 30 வருஷம். தனி மனிதனாக 29 ஆண்டுகள் தனி மனிதனாக ஆங்கிலேயர்கள் வேலை விட்டார்கள். அது பிரிட்டிஷ் ராணியாக இருந்தாலும் தனி மனிதனாக கூட போய் பேசிட்டு வந்திருக்கார். அதனால் அது நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனாக
இந்த சமுதாயத்தில் உங்களால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது.